வணக்க மக்களை. அன்று பசியை போக்கிய சாதாரண ஊழியர், இன்று தேடிச் சென்ற கால்பந்து ஜான் பவான் ரொனால்டோவின் நெகிழ்ச்சியான நன்றி கடன். கால்பந்து உலகின் ஜான் பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ களத்தில் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை பலரையும் உருக வைக்கக்கூடியது. உலகிலே மிக பணக்கார விளையாட்டு வீரர்களின் ஒருவராக உயர்ந்த பிறகுதான் சிறு வயதில் அனுபவித்த பசி துயரத்தையும் தனக்கு உதவிய சாதாரண மனிதர்களையும் அவர் மறக்கவில்லை என்பது ஒரு நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் தனது 10 முதல் 12 வயதில் லிஸ்பன் நகரில் கடுமையான வறுமையில் வாடியுள்ளார். அப்போது கால்பந்து பயிற்சி முகாமிற்கு அருகே இருந்த உணவகத்தின் பின்பக்கம் கதவை தட்டி, நானும் என் நண்பர்களும் விற்பனையாகாமல் மீதமுள்ள பர்கர்கள் ஏதேது இருக்கிறதா என்று கேட்போம் என ரொனால்டோ பழைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். அந்த நேரத்தில் அங்கிருந்து எட்னா என்ற பெண்ணும் வேறு ஒரு ஊழியர்களும் தாங்களுக்கு அன்போடு பர்கர்கள் வழங்கி பசியாற்றியதாக அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். புகழின் உச்சிக்கு சென்ற பிறகும் தனக்கு பசி நேரத்தில் உதவிய அந்த பெண்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த ரொனால்டோ பல வருடங்களாக தீவிரமாக தேடி வந்துள்ளார். இறுதியாக அந்த தேடலில் மூலமாக பாலோகா என்ற பெண்மணி ஊடகம் வாயிலாக தன்னை அடையாளப்படுத்தி உள்ளார். வறுமையை மறக்காத மனித நேயத்திற்கு இலக்கணமாக திகழும் ரொனால்டோ அந்த பெண்களை தனது வீட்டிற்கு நேரில் அழைத்து சிறப்பு விருந்து அளித்து தனது நன்றியை தெரிவிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். அவரது ரசிகர்கள் நெஞ்சார நிகழ வைத்துள்ளது. இந்த உண்மை சம்பவம் அவர் களத்தில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் சிறந்த ஹீரோ என்பது மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது. மக்கள், இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.